இயேசுவிலே பிரியமான பிள்ளைகளே, இன்று விபூதி புதன் தவக்காலத்தை ஆரம்பிக்கிற புனிதமான ஒரு நன்னாள். நாம் மகாத்மாவாக மாற வேண்டும் என்பது அல்ல இறைவனின் விருப்பம். மகான்களாக மாற வேண்டும் என்பது அல்ல இறைவனின் விருப்பம். மனிதர்களாக மனித நேயத்தோடு மாற வேண்டும் என்பதுதான் இறைவனின் எண்ணம். மனித வாழ்க்கை என்பது ஓடுகிற நீரோடை, ஓடுகிற ஆறு, தங்கி நிற்கிற, ஓட முடியாமல் தயங்கி நிற்கிற சாக்கடை அல்ல வாழ்க்கை. எனவே இந்த நல்ல நாளிலே ஆண்டவன் நம் அனைவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். இந்த தவக்காலத்திலே காலெடுத்து வைப்போமா என்ற சிந்தனைகள் இருந்த நேரம். ஆனால் இன்று ஆண்டவர் நம் அனைவரையும் அழைத்து மனிதர்களாக வாழுங்கள், திரும்பி வாருங்கள். எங்கேயோ மாட்டிக்கொண்டு நிற்கிறீர்கள். முள்ளிலோ கல்லிலோ சொல்லிலோ செயலிலோ எண்ணத்திலோ மனிதர்களிலே உறவுகளிலே எங்கேயோ மாட்டிக்கொண்டு விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை விடுவித்துக் கொள்ளுகிற காலம் இது தவக்காலம். உங்களை மீட்டுக் கொள்ளுகிற ஒரு காலம் இது தவக்காலம். எழுந்து புறப்பட்டு நடக்க வேண்டிய காலம் தவக்காலம். கடந்து வந்த பாதைகளை யோசித்து பார்க்கிற காலம் இது தவக்காலம். நான் நடந்து வந்த பாதைகள், பார்த்த பார்வைகள், வாழ்ந்த முறைகள், என் வாழ்வின் உறவுகள் அத்தனையும் யோசித்து யாசித்து தீர்மானித்து வாழ்க்கையின் மாற்றங்களிலே கால் பதிக்கிற காலம் தவக்காலம். எனவே பல நேரங்களிலே எதையோ பற்றி கொண்டு வாழ்ந்த நேரங்கள், எதேதோ முக்கியம் என்று அதன் பின்னால் ஓடிய நேரங்கள், இவைகளையெல்லாம் சற்று விலக்கி வைத்துவிட்டு திரும்பி வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். முழு இதயத்தோடு வாருங்கள். அங்கே பாதி இங்கே பாதி மற்றது மீதி என்று சொல்லி இறைவனுக்கு கடைசி இடத்தை கொடுக்கிற இந்த நிலைமை மாற வேண்டும். ஆக ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நீ தப்பிக்க வேண்டுமானால் இது ஜெபம், தபம், தர்மம், இந்த வர்ணம் நமது வாழ்வின் வாழ்க்கையாக மாறினால் ஒரு மாபெரும் விடுதலை அடையலாம். எனவே கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பார்த்து உம்மை பற்றி கொண்டு வாழ வேண்டும் இயேசுவே என்று சொல்லி மீண்டுமாக இறைவனின் பாதம் பிடித்து அவருடைய வாழ்க்கை சுவடுகளில் கால் பதிக்க ஆண்டவரிடத்திலே வரம் கேட்போம். எத்தனை நாட்கள் அலைந்து திரிந்து உன்னிடமே சேர்ந்து விட்டேன் இயேசு நாயகா, எந்தன் இதய தெய்வமே. எத்தனை நாட்கள் அலைந்து திரிந்து உன்னிடமே சேர்ந்து விட்டேன் இயேசு நாயகா, எந்தன் இதய தெய்வமே. நீரே என் ஆதாரம் இயேசு நாயகா, நீரே என் ஆதாரம் இயேசு நாயகா. அன்னையை போல் நீர் என்னை அணைத்திடுவாயே, சேர்ந்து விட்டேன் உன்னிடமே இயேசு நாயகா. எத்தனை நாட்கள் அலைந்து திரிந்து உன்னிடமே சேர்ந்து விட்டேன் இயேசு நாயகா, என் இதய தெய்வமே. பிரியமான பிள்ளைகளே, இன்றைய நாள் அருமையான ஒரு திருநாளை திருச்சபை நமக்கு வழங்குகிறது. திருநீற்று புதன் பெருவிழா, ஃபீஸ்ட் ஆஃப் ஆஷ் வெட்னஸ்டே. ஆக விபூதி புதன் திருவிழா. எனவே ஒருவர் ஒருவருக்கு வாழ்த்து சொல்லுங்க பார்க்க. இது சோகமான நாள் கிடையாது, இது ஒரு விழா. கை கொடுங்க மக்களை, கை கொடுங்க. சரி, கை கொடுத்துட்டு என்ன பார்க்கணும். யாரெல்லாம் காலையில் உபவாசம் இருந்தீங்க கை தூக்கணும். நான் அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஒரு பங்கு சாமியார், ஒரு ஆன்ம குருன்ற முறையில் நீங்கள் காலையில் உண்ணான் நோன்பு இருந்தீர்களா? கை தூக்கணும். தூக்குங்க. யார் யார் சாப்பிடாம இருந்தீங்களோ அவங்க மட்டும் கை தூக்குங்க. இந்த ஆம்பளைங்க பெரியவங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். இப்போ ஆண்டவர் சொன்ன நற்செய்தி
அருமையான நற்செய்தி. நீங்கள் செய்வதை வெளியிலே காட்டாதீர்கள். அப்போ நீங்க உண்ணா நோன்பு இருந்து பிரயோஜனம் இல்லை. நீங்க தான் எல்லாரும் முன்னாடி காட்டுவீங்க, நான் சாப்பிடல, நான் சாப்பிடல, நான் சாப்பிடல, நான் சாப்பிடல, நான் சாப்பிடல, நான் சாப்பிடல, நான் சாப்பிடலன்ற மாதிரி. ஆக பிரியமான பிள்ளைகளை, அது எல்லாம் இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக நான் சொன்னேன். நீங்க என்னைக்குமே என்னை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஆக இன்றைய தினம் ஆண்டவர் மிக அற்புதமான ஒரு விழாவினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார். சாம்பல், ஆஷ், கருகிய சிதறிய காய்ந்து போன இலைகளையும் ஓலைகளையும் நாம் எரித்து அதை நெற்றியிலே பூசிக்கொள்கிறோம். இலைகள் இறந்த பிறகு, அந்த ஓலைகள் இறந்த பிறகு அது சாம்பலாக மாறுகிறது. ஆக நாமும் அடக்கம் செய்த பிறகு அதை மறக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு தான் அதை தான் பாட போறோம். இப்போ மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், நீ ஒன்னுத்துக்கும் உதவாத மண். என்ன மேக்கப் வேணா போட்டுக்கோ, என்ன ட்ரெஸ் வேணா போட்டுக்கோ, என்ன செயின் வேணா போட்டுக்கோ, எப்படி வேணா வா, ஆனா மண்ணு. ஆனா நீ மண்ணு, அதை மறக்க கூடாது. இதை மறந்துதான் மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கும் இங்கும். அதை ஞாபகப்படுத்துகிற விழாதான் இந்த விபூதி புதன். நீ ஒரு விபூதி, நீ ஒரு சாம்பல். யுவர் லைஃப் இஸ் ஆஷ். எப்படி சவுண்ட் வருது பத்தியா? பஞ்சரான டியூப் மாதிரி. ஆக நம்முடைய வாழ்க்கை பஞ்சரான டியூப், ஒன்றுக்கும் உதவாத ஒரு வாழ்க்கை. மேனா மினிக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அப்படி கொஞ்ச நாளைக்கு அப்படி தல தல பல பல அப்படி நடப்போம். அதற்கு பிறகு நாம் ஒன்றுமில்லாதவர்கள். ஆக நாம் ஒன்றுமில்லாத, யூ ஆர் ஜஸ்ட் நத்திங் என்பதை உணர்த்துகிற நாள் இந்த நாள். நான் எதற்கும் ஒன்றுமில்லை, எதற்கும் லாய்க்கு இல்லை. இந்த கலர், இந்த முகம், இந்த தலை, இந்த குந்தல், இந்த டிரெஸ், இந்த அமைப்பு, இந்த உடல் எல்லாம் சாம்பல். ஆக நிலையில்லா வாழ்வு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இந்த உலகத்தில் இல்லை என்ற நிலையில்லாத தன்மையை உணர்த்துகிற நாள் இந்த விபூதி புதன். ஆகவே மரணத்தை யோசிக்கிற நாள், என் வாழ்வு ஒன்றுமில்லாமல் போக போகிறது என்று நினைக்கிற நாள், அதுவரைக்கும் நான் எப்படி வாழ்வது என்பதையும் ஞாபகப்படுத்துகிறது. ஆகவேதான் இன்றைய வசனங்களிலே ஆண்டவன் சொல்லுகிறார், உங்களுக்கு இது ஒரு தகுந்த காலம். It's an opportune time. Come back to me with all your heart. உங்களுடைய முழு இதயத்தோடு என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவன் சொல்லுகிறார். ஏனென்றால் we are stagnated somewhere. எங்கேயோ சில பாக்கெட்ஸ்ல நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம், யாரு கூடயோ நின்றுகிட்டு இருக்கிறோம், யாரோ முக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் என்னை வாழ்க்கை வாழ வைக்குது, இவர்கள் தான் என்னை வாழ வைக்கிறார்கள், இவர்கள் தான் என் வாழ்க்கையை நடத்துகிறார்கள், இவர்கள் தான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு முக்கியம் என்று எங்கேயோ நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் அழகா சொல்வார், நான் அடிக்கடி சொல்வேன், ஸ்டாப், லிசன், ப்ரொசீட், நில், கவனி, செல். டிராபிக் ஜாம். வாழ்க்கையில நிறைய ஜாம் ஆகி கிடக்கிறோம், எங்கேயோ நின்றுகிட்டு இருக்கிறோம், யாரோ முக்கியம் நினைக்கிறோம், ஏதேதோ முக்கியம் நினைக்கிறோம். ஸ்டாப், நல்லது, நில், ஆனால் கவனி, எது முக்கியம் என்பதை கவனி. அங்கிருந்து புறப்படு ஆண்டவரிடத்தில். எப்பவுமே இந்த வருகை பாட்டு வேற மாதிரி பாடுவாங்க. வருகை பாட்டு, இறைவா, எங்கடா நான் அடிக்கிறவன், இறைவா இதோ வருகின்ற, இன்னைக்கு இந்த பாட்டு தான் பாடி இருக்கணும், இதான் பாடுவாங்க வழக்கமா. இறைவா இதோ வருகின்றோம், பாடுங்க. திருவுள்ளம் நிறைவேற்ற கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கண்ணி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு, எம்மையை நாங்கள் மறக்க விடு, கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. இந்த எம்மையை சில பேர் சிரிக்கிறீங்க, என் பேரா? எம்மையை நாங்கள் மறக்க விட. ஆக பிரியமான பிள்ளைகளை, நீங்கள் முழு இதயத்தோடு வாருங்கள். எதுக்காக? இது அருளின் காலம்,
அன்பின் காலம், உறவின் காலம், மன்னிப்பின் காலம், மகிழ்ச்சியின் காலம். ஆகவே இது ஒரு தவக்காலம் என்று சொல்வதை விட இது அருளின் காலம். சீசன் ஆஃப் கிரேஸ், சீசன் ஆஃப் ரிலேஷன்ஷிப், சீசன் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குத்தான் ஆண்டவர் நமக்கு. எனக்கு பிடிச்ச காலங்களிலே கிறிஸ்துமஸ் காலத்தை விட இந்த தவக்காலம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் இது பலருக்கு நடிப்பின் காலம், பலருக்கு சேமிப்பின் காலம் இல்லையா? இன்னைக்கு என்ன நடிப்போடு நீங்க இப்போ நான் அந்த சாம்பலை தடவை போறேன், ஏதோ நன்மை வாங்குற மாதிரியே வருவீங்க பாரு. இப்போ நான் அப்படியே நெத்தியெல்லாம் கிளியர் பண்ணிக்கின்னு, சில பேர் எனக்கு கிளியர் பண்ண தேவையில்ல, கிளியர் தான் இருக்கு. நீங்க அப்படியே வருவீங்க, இந்த பக்கம் முடி விட்டுருக்கிறவங்க இந்த பக்கம் முடி, யாராவது இப்படி விட்டுட்டு இங்க வந்து பாரு. ஆக அப்படி நெத்தியில வாங்கும் போது அதை எப்போ நன்மை வாங்குற மாதிரியா சிலது நாக்கையும் காட்டுது. பாருங்களேன், இந்த கேமராவை வைக்க சொல்றேன் பாருங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படி காட்டும், என்ன நடக்க போகுதுன்னே அதுக்கு தெரியாது. சாமியாரும் உன்னை திட்ட போறாரு, கெட்ட வார்த்தையில திட்டுற இடம் தான் அது. மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இந்த வார்த்தையை நான் வெளியில சொன்னேன்னு வச்சுக்க, ஏய் மண்ணு, நீ மண்ணுக்கு தான் போவ, இப்ப நீ போற பாரு அப்படின்னு. இது வெளியில சொன்னோம்னா முடியுமா? ஆனா இங்க கோயில்ல டீசெண்டா சொல்லிடும், மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய். அந்த மாதிரி ஒரு இதை வார்த்தையை வாங்கறதுக்கு நீ வர பக்தி என்ன, நீ வர அந்த பொசிஷன் என்ன, அப்படியே அழகா வந்து மனிதனே மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு ஆக பிரியமான பிள்ளைகளை ஆண்டவன் நம்மை இந்த நேரத்தில் எச்சரிக்கிறார். ஆகவே 3 காரியங்களை செய்ய சொல்லுகிறார். என்ன சொல்லுங்க பார்ப்போம்? 3 காரியம் செய்ய சொல்றார் இந்த தவக்காலத்தில். 1, உன்னை நினை. 2, கடவுளை நினை. 3, மற்றவனை நினை. அவ்வளவுதாங்க தவக்காலம், வேற எதுவும் காலம். எது? ஜெபம். ஜெபம் என்பது என்ன? நானும் என் கடவுளும் ஒன்றித்திருக்கிறோமே, அதற்கு பெயர்தான் ஜெபம். தபம், நோன்பு, நான் என்னோடு உறவு கொள்கிற விதம், அதற்கு பெயர்தான் தபம். என்ன? நோன்பு. தர்மம், நானும் பிறனும் அவனோடு நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை சொல்லுவதுதான் தர்மம். ஜெபம், தபம், நோன்பு, இதை செய்கிற பொழுதெல்லாம் நீ உன்னோடு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு உன்னை பிடிக்குமா, நீ செய்வது பிடிக்குமா, நீ பேசுவது பிடிக்குமா, உன் அழகு பிடிக்குமா, உன் நடை பிடிக்குமா, நீ உயிரோடு வாழ்வது பிடிக்குமா, நீ மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாயா என்பதையெல்லாம் யோசித்து யாசித்து பார்க்கிற அந்த நேரத்திற்கு பெயர் தான் நோன்பு. நோன்பு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறது இல்லையா? சாப்பிடாம இருக்கிறது. நீ சாப்பிடாம இருந்து யாருக்கு என்ன லாபம்? சாப்பிடாம இருக்கிறது முதல்ல உனக்கு ஒரு துக்கத்தை வரச் செய்யும், ஒரு சோகத்தை வரச் செய்யும், ஒரு சோர்வை வரச் செய்யும். இவைகளெல்லாம் வந்த பிறகு நீ உன்னை நினைக்க முற்படுவாய். பசி என்றால் என்ன, வேதனை என்றால் என்ன, சோர்வு என்றால் என்ன, வியர்வை என்றால் என்ன, நோன்பு என்றால் என்ன என்பதை உணர்கிற நேரம்தான் அந்த ஃபாஸ்டிங் என்று சொல்லப்படுகிற தபம். 2வது ஜெபம். எனக்கும் என் ஆண்டவனுக்கும் உள்ள உறவை நான் அதிகமாக்கிக் கொள்வது. இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் வந்து ஆலயத்தையும் வெளியிலையும் சுத்தம் செய்தார்கள். அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய நோன்பை, அவருடைய தபத்தை ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆக பிரியமான பிள்ளைகளே, இதோ தர்மம். இது தர்மம் என்பது இதுதான். இன்னைக்கு எல்லாரும் வந்து கோயிலை கிளீன் பண்ணீங்களா, அதான் தர்மம். நான் பிறருக்காக, பிறர் இங்கே வந்து அமர வேண்டும், பிறர் இங்கே வந்து ஜெபிக்க வேண்டும், இந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கிறதே, அதுதான் தர்மம். பிறரை நினைக்கிற நேரமெல்லாம் அது தர்மம். உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க பேருக்கு தர்மம் கிடையாது. இந்த 3ஐயும் நான் செய்கிற பொழுதுதான் இது தவக்காலமாக மாறுகிறது. தபம் என்றால் அல்லது தபசு என்றால் என்ன? சான்ஸ்கிரிட்ல, சமஸ்கிருதத்துல தபஸ் என்றால் என்ன? தபஸ் என்றால் வெப்பம் என்று அர்த்தம். தபஸ் காலம் அப்படிதான் சொன்னாங்க ஒரு காலத்துல. தபசு காலம் தான் சொல்லுவாங்க. தவ காலம் என்பது தூய தமிழ்.
ஆக தபஸ் என்பது வெப்பம், வெப்பத்தை வெளியேற்றுகிற காலம் இந்த தவக்காலம். உன் உடம்புல, உன் கண்ணில, உன் உறுப்புகளிலே, உன் உணர்வுகளிலே நிறைய வெப்பங்கள் இருக்கிறது. You heated yourself with the enmity, with unforgiveness, hatred. பிறரை பிடிக்கல, பிறகு கூட சண்டை, பிறகு எனக்கு வேண்டாம், நான் எங்கெங்கோ இருந்து கொண்டு என்னுடைய உடலை சூடேற்றி கொண்டிருக்கிறேன். அந்த சூட்டை வெளியேற்றுகிற காலம் இந்த தவக்காலம். எப்படி இந்த சூட்டை வெளியேற்றுவது? ஜெபம், தபம், நோன்பு, தர்மம், இவைகள் மூலமாக தான் நான் இறைவனுடைய பிள்ளையாக மாறுகிற ஒரு நேரம். இந்த உடலின் சூட்டை, கண்ணின் சூட்டை, என்னுடைய உடலின் இதயத்தின் வெப்பத்தை, என் கோபத்தின் வெப்பத்தை, என் சுயநலத்தின் வெப்பத்தை வெளியேற்றுகிற காலம் இந்த தவக்காலம். ஆகவே this is the time of just redeeming myself from the heat of my body, of my soul, of my emotion, of my feelings. ஆகவே நம்முடைய உடம்புல இருந்து அந்த சூட்டை வெளியேற்றணும். இன்னைக்கு எத்தனை பேரை பார்த்தா கோபம் வருது, அது பேர் தான் சூடு. அதுக்கு பேர் தான் சூடு. மற்றவங்களை பார்த்தா பிடிக்கல, அது ஒரு சூடு. நாம் தான், அது ஒரு சூடு. அப்படி நிறைய சூட்டை நாம் மனதுக்குள்ளே, உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறோம். அதை வெளியேற்றினால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அமெரிக்கா பக்கத்தில் அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு, கடல். அந்த கடலுக்கு குறிப்பிட்ட தொலைவிலே மேல் யாரும் பயணம் செய்யக்கூடாது. அந்த அட்லாண்டிக் கடல் வழியாக சென்ற விமானங்களோ கப்பலோ மனிதர்களோ இதுவரைக்கும் திரும்பி வந்ததாக வரலாறு இல்லை. இது நல்லா கவனிக்கணும். இது நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. அமெரிக்காவின் பக்கத்திலே அட்லாண்டிக், அந்த கடல் பக்கத்திலே ஒரு 2000 மைல்களுக்கு அப்பால் போகிற கடலோ கப்பலோ ஆகாய விமானமோ மனிதர்களோ திரும்பியதாக வரலாறு இல்லை. அங்கே என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. எனவே சில பேர் என்ன சொன்னார்கள், சிகப்பு கோட்டினாலே அந்த இடத்தை படம் வரைந்து திரும்பி வர முடியாத ஒரு இடம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். என்னது? திரும்பி வர முடியாத ஒரு இடம், அந்த இடத்திற்கு பெயர். ஆகவே இன்னைக்கு அந்த திரும்பி வர முடியாமல் நானும் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இறைவனும் என்னை இந்த சிகப்பு கோட்டினாலே வரைந்திருக்கிறார். நீ எதிலிருந்து வர முடியாம தவிக்கிற, யாரிடமிருந்து வர முடியாம தவிக்கிற, என்ன மாதிரி உணர்வுகளிலிருந்து வெளிவர முடியாம தவிக்கிற, இந்த சிகப்பு கோட்டுக்குள்ளே இருந்து நீ திரும்பி வர முடியாது என்று உன்னை அடைத்துக் கொண்டிருக்கிறாய். கோபமாக இருக்கலாம், சுயநலமாக இருக்கலாம், கர்வமாக இருக்கலாம், திமிராக இருக்கலாம், ஆணவமாக இருக்கலாம், பொய் சொல்வதாக இருக்கலாம், பல வித போதைகளாக இருக்கலாம், நான் தான் பெரியவன் என்ற உணர்வாக இருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட அந்த உணர்வுகள், அந்த சூட்டுக்கள் இந்த சிகப்பு கோட்டுக்குள்ளிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவன் இந்த நல்ல நாளிலே இதை 3 செய்யுங்கள், இதிலிருந்தெல்லாம் வெளியே வரலாம். கழுகு பார்த்திருக்கிறீங்களா? கழுகு கழுகு பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? அவ்வளவுதான். பார்த்து காக்கா, காக்கா. கழுகு பெருசா, காக்கா பெருசா? சைஸ் இல்லையா? சைஸ்ல கழுகு பெருசா? கழுகு பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பிள்ளைங்க பார்க்கல. கோயிலுக்கு மேலே உட்காந்து இருக்கும் பாரு, அடிக்கடி. நான் வந்ததுலேருந்து கழுகு தான் உட்காந்துக்குது, புறாவை காணும். பச்சைக்கிளியை யாரோ ஓட்டின்னு போயிட்டாங்க, மேலே பச்சைக்கிளி வச்சிருந்த யாரோ ஓட்டிட்டு போயிட்டாங்க சோறு போட்டு. ஆக கழுகு தான் வந்து உட்காந்துருக்கு. ஆக கழுகு அது பிணம் தின்னுகிற, இறைச்சியை தின்னுகிற ஒரு பறவை. எது? கழுகு. இந்த கழுகு அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது காக்கா போய் விளையாடும். வீணாக போய் காக்கா கழுகை தொந்தரவு செய்யும், கொத்தி கொத்தி விளையாடும். நீங்க பார்த்துருக்கணும். அப்படி விளையாடுகிற பொழுது கழுகு ஒன்றுமே செய்யாது, ஒன்றும் செய்யாது. அப்படியே மேலே எழுந்து பறக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச தூரம் காக்காவும் பறந்து போகும். மூச்சு வாங்கிட்டு காக்கா கீழே வந்துடும், கழுகு மேலே போய்விடும். இதுதான் வாழ்க்கை. இன்று உன்னை கொத்த நிறைய பேர் வருகிறார்கள், உன்னை தொந்தரவு செய்கிறார்கள் நிறைய பேர். நீ பறக்க வேண்டும், நீ எழ வேண்டும், நீ மேலே வர வேண்டும், அப்படி உயரத்திற்கு போக வேண்டும். ஆகவே அவர்கள் மீது கோபப்பட்டோ, அவர்களிடம் சண்டை போட்டோ உன் வாழ்க்கை நிதானத்தை இழந்துவிடக்கூடாது. அவைகளை உதாசீனப்படுத்திவிட்டு மேலே பறந்து போங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த புனிதமான நாளிலே நாம் ஆண்டவருக்கு விருப்பமான இந்த 3 நில், கவனி, செல் என்ற 3 காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு தர்மம், தவம், ஜெபம்
இந்த 3 காரியங்களும் மனதிலே வைத்துக் கொண்டு வாழ்ந்தால் இந்த தவக்காலம் கருணையின் காலம், மன்னிப்பின் காலம், அருளின் காலம், அன்பின் காலம், ஆண்டவரின் ஆசிரியின் காலம் என்பது நன்றாக புரியும். இந்த தவக்காலத்தில் நீங்கள் செய்ய போவது ஆண்டவருடைய பாடுகளையும் அவர் வாழ்ந்த முறைகளையும் யோசித்து யாசித்து தியானித்து அந்த அன்பை பற்றி சிந்திக்கிற ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். அந்த அன்புக்கு முன்னால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற சுய சிந்தனை பெற்றுக் கொள்வதும் இந்த தவக்காலம். இப்படிப்பட்ட தவக்காலத்திலே காலெடுத்து வைத்திருக்கிற உங்களை என் இயேசுவின் இனிய நாமத்திலே பாராட்டுகிறேன். ரெடியா இருக்கிறீங்களா? தபசு காலத்தில் கால் எடுத்து வைக்க ரெடியா இருக்கிறீங்களா? ஜபம் செய்யணும், தபம் செய்யணும், ஜபமாலை செய்யணும், சிலுவ பாதை செய்யணும், அப்பப்போ கோயிலுக்கு வரணும், வந்து மதியம் 2 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். என்னன்னு எனக்காக இப்போ முட்டிக்கிட்டு தெரியும் பாரு. இனிமேல் நம்ம ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் கிடையாது, வராது. ஆகவே முடிஞ்ச அளவுக்கு பாடுங்க. நீங்கள் பாடுறதுல நான் எந்திரிச்சு ஓடிடக்கூடாது, மேலே இருந்து பயத்தில் இப்போவே சொல்லி வைக்கிறேன். பயமுறுத்துற மாதிரி பாடாதீங்க. என்ன குட். பிரியமான பிள்ளைகளை மௌனமாக ஜெபிப்போம். 2 கையை நெஞ்சில் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு பேசுவோம். ஆண்டவரே, நான் எங்கோ தங்கிவிட்டேன், நான் எங்கேயோ இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இதை யார் செய்தது? யார் உயிர் கொடுத்தது? யார் வாழ வைத்தது? இந்த என்னை காத்தது, எனக்கு உணவளித்தது, உடையளித்தது, உயிரளித்தது, வாழச் செய்தது யார்? இதையெல்லாம் மறந்து நான் எங்கேயோ அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க வாங்க, முழு இதயத்தோடு என் கூட வா அப்படின்னு அழைக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. நான் எந்திரிச்சு வரேன் ஆண்டவரே. நான் ஒரு இடத்தில் தங்கிவிட்டால் குட்டையாக நாற்றமடிக்கிற சாக்கடையாக மாறிவிடுவேன். உதவுதாரின் மகன் எழுந்து நின்று சொன்னது போல என் தந்தையிடம் போவேன். போதும், இந்த உலகத்தில் எதுவும் நிலை இல்லாதது, எல்லாம் அழியக்கூடியது, எல்லாரும் அழியக்கூடியவர்கள். இந்த உலகத்தில் கடவுளை மட்டுமே பற்றி கொண்டு வாழ எனக்கு சொல்லித்தான். ஊர் என்ன நினைக்கும், உலகம் என்ன நினைக்கும், பங்காளி அங்காளி இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லியே என் வாழ்க்கையின் பாதியை நான் இழந்து விட்டேன். உமக்கும் எனக்கும் உள்ள உறவை நான் விரிசலாகி விட்டேன். ஏன்னா எந்த சொந்தக்காரனும் நீ சாப்பிட்டியான்னு கேட்கல, யாரும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, யாரும் எனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கல. நான் தூங்குறேனா, இருக்கிறேனா, அழுகிறேனா, துடிக்கிறேனா, வேதனைப்படுகிறேனா, எனக்கு என்ன கவலை, என்ன அவமானம், என்ன அசிங்கம், எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், அழுகை, வேதனை, வருத்தம், துக்கம், சோர்வு, அசதி, பலவீனம், பொல்லாப்பு, ஏமாற்றம், தடுமாற்றம், என் உள்மன காயங்கள், இரத்தங்கள், வலிகள் யாருக்கு தெரியும் ஆண்டவரே? எந்த சொந்தங்கள் வந்து என்னை காப்பாற்றினார்கள்? யார் எனக்கு ஆறுதல் சொன்னார்கள்? யார் என்னை வாழ வைக்கிறார்கள்? எல்லாம் நீங்க தானப்பா. உங்களை விட்டு நான் வெகு தொலைவில் போய் கொண்டிருக்கிறேன். என் வேலை என்னை காப்பாற்றும், பணம் காப்பாற்றும், மனைவி, மக்கள், பிள்ளைகள் எல்லோரும் காப்பாற்றுவார்கள். யார் இல்லைனாலும் யாரும் இருப்பாங்க. இவர்கள் இருந்தால்தான் வாழ்க்கை அல்ல, நீர் இருந்தால்தான் வாழ்க்கை. நீர் இருப்பதனால் தான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் இருப்பதால் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட தெய்வத்தை மறந்து இத்தனை நாட்களும் ஆலயத்திற்கு வராமல் இன்று வந்திருக்கிறேன். நான் கிறிஸ்தவன் என்று காட்டுவதற்கு. இந்த தேவாலயத்தை மறந்து போய்விட்டேன். இன்று எல்லாம் திறந்திருக்கிறது, எல்லோரும் தேவாலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்னார். வர மனசில்லை. காரணம் பழகிவிட்டது. தேவாலயத்துக்கு போகாமலே, ஆண்டவனை சந்திக்காமலே, அவரோடு பேசு, அவரோடு அழு, அவரோடு கதறு, கத்து. மனிதர்கள் முன்னால் அழாத. அசிங்கம், அவமானம், துக்கம். ஆண்டவர் முன்னால் அழு, பேசு, உன் கவலையை சொல், உன் வேதனையை சொல். இங்கே ஆண்டவன் உன்னை ஆசீர்வதிக்கிற இடம், பரிசுத்தப்படுத்துகிற இடம், உயர்த்துகிற இடம், உருவாக்குகிற இடம். மனிதர்கள் உன்னை அசிங்கப்படுத்துவார்கள். எந்த உறவாக இருந்தாலும் உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். அவர்கள் எதிராகிற பணமோ உயர்ந்த அந்தஸ்தோ அதிகாரமோ உன்னிடம் இல்லை என்றால் உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். தேவன் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டார். இவர் ஏழைகளின் பங்காளி, அனாதைகளின் கூட்டாளி, பாமர மக்களின் பங்காளி என்பதை மறந்து விடாது. இந்த தேவனுக்கு தான் தெரியும் உன் வேதனை. அந்த ஆண்டவரிடம் சரணாகதி அடைந்து, ஆண்டவரே, இந்த 40 நாட்களும் என்னை நான் செதுக்க போகிறேன், என்னை உருவாக்க போகிறேன். ஜெபம், தப முயற்சிகளால், தர்மங்களால் என் உயிரை தாங்கிக் கொள்ள போகிறேன். உனக்கும் எனக்கும் உள்ள உறவை பெருக்கிக் கொள்ள போகிறேன். ஜெபம் செய்து, சிலுவைப்பாதை செய்து, ஆராதனை செய்து,
உன் பக்கத்திலே இருந்து வங்குடியே இருந்து உன்னோடவே இருந்து வாழ விரும்புகிறேன். எவ்வளவோ கொடுமைகள் படுத்துகிற கணவனிடத்திலே மனைவியிடத்திலே வாழ பழகி கொண்ட நான் உம்மோடு வாழ முடியாதா? இருக்க முடியாதா? நன்றி மறந்து விட்டேன் ஆண்டவர். யார் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம், சமாதானத்துக்கு காரணம், உயிருக்கு காரணம் என்பதை மறந்து போய்விட்டேன். உடைய காயங்களுக்குள்ளே இந்த 40 நாட்களும் என்னை மறைத்துக் கொள்ளும். உம் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உன் சிலுவை நிழலினால் என்னை மூடி கொள்ளுமே. உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உன் சிலுவை நிழலினால் என்னை மூடி மறையுமே. நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உன் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உன் கரத்தின் நிழலினால் என்னை மூடி கொள்ளுமே. உங்க சிவந்த பாதத்தில் முகம் கவிழ்ந்து கிடக்கணும். உங்க சிலுவை நிழலிலே நான் மறைந்து வாழணும். உங்க சிவந்த பாதத்தில் முகம் கவிழ்ந்து கிடக்கணும். உங்க சிலுவை நிழலிலே நான் மறைந்து வாழணும். நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உன் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உன் சிலுவை நிழலினால் என்னை மூடி மறையுமே. உங்க இதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும். உங்க நேச அக்கினி நெஞ்சில் எரிந்திட வேண்டும். உங்க இதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும். உங்க நேச அக்கினி நெஞ்சில் எரிந்திட வேண்டும். நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே ஆண்டவர், நீங்க தான் எங்க பெருமை, நீங்க தான் என்னுடைய அருமை, நீங்க தான் என் உயிர், நீங்க தான் என் உற்சாகம், நீங்க தான் என் பலம், நீங்க தான் எனக்கு ஆறுதல், எங்க மகிமை. உன் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க சிலுவை நிழலினால் என்னை மூடி மறையுமே. உங்க வேத வெளிச்சத்தில் எந்த கால்கள் நடக்கணும். உங்க மகிமை தெய்வம் தான் என் தலை மேல் இருக்கணும். உங்க வேத வெளிச்சத்தில் எந்த கால்கள் நடக்கணும். உங்க மகிமை தெய்வம் தான் என் தலை மேல் இருக்கணும். நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. வல்லமையுள்ள உமது தபசு காலத்தில் உடலின் சூட்டுக்களை நான் அகற்றவும். என் கண்ணீரை மறையுங்க, என் கவலையை மறையுங்க, என் வேதனையை மறையுங்க, என்னுடைய வருத்தங்களை மறையுங்க, என்னுடைய தனிமையை மறையுங்க. நான் மறைந்து வாழணும். காயங்கள் போதும், உன்னுடைய ஆசீர்வாதம் போதும், என் ஜீவனுள்ள ரத்தம் போதும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. ஆலயத்திற்கு ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிற மக்களாய் உமது கவலை, கண்ணீர், வேதனை, வருத்தம் எல்லாம் எங்களை சார்ந்திருக்கிறது.